காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. என்ன அமைதியா வரேன்? என்ன அமைதியா வரேன்னு கேட்டேன். நீ பெங்களூர் என்னைக்கு கிளம்புற? பெங்களூரா? ஆமா, நீ தானே நம்ம காலேஜ்ல புது பில்டிங் வரப்போகுது. அது சம்பந்தமா பெங்களூர்ல போய் யார் கூட பேசணும்னு சொன்னியே, அதுக்காண்டி தான் பெங்களூர் போறதா சொன்ன. டேய், சென்னை இல்லடா, பெங்களூர். குரு. பெங்களூர். பெங்களூர் நாளைக்கு ஈவினிங் கிளம்புறேன் மித்ரா. பெங்களூர் தானே போறேன்? ஆமா. ஏன்? இல்ல, தெளிவில்லாம பேசுற மாதிரி இருக்கு, அதான். இல்லையே, தெளிவா தான் இருக்கேன். நாளைக்கு ஈவினிங் கிளம்புறேன். ஓ, எதுல போறேன்? ஃப்ளைட்ல தான். சீக்கிரமா வந்துருவேல? ஏன்? இல்ல, சும்மா கேட்டேன். நீ ஏன் சிரிக்கிற? என் மேல ரொம்ப லவ் போலாம். சிச்சி, லவ்வெல்லாம் இல்ல. அப்புறம்? உனக்கு தெரியும்ல, நான் யாரையும் காதலிக்கல, காதலிக்கவும் மாட்டேன். நல்லாவே தெரியும். உன்கிட்டே எவ்வளவு க்ளோஸா பேசுறதுக்கு காரணம் நீ அண்ணன் பாத்திருக்க மாப்ள. அண்ணனுக்கும் அம்மாக்கும் அன்னிக்கெல்லாம் பிடிச்சிருக்கிறதுனாலதான். மத்தபடி உன் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. அது எனக்கு தெரியுமே. ஏன் நம்பலையா? ப்ரோ, அது 400% தான் கோவத்துல இருந்தாரு. நான் 1000% கான்பிடென்டா சொல்றேன். நீ எனக்கு கோஆபரேட் பண்ணியிருந்தாலும் 1000% கான்பிடென்டா தான் இருக்கேன். உன்ன பாக்குற மாப்பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணிப்பேன், உனக்கு காதலே வராது அப்படின்னு. அந்த கான்பிடென்ட் லெவல நானும் மதிக்கிறேன். எனக்கு தெரியும் இதுல கோஆபரேட் பண்றதெல்லாம் ஒரு மேட்டரா. இல்ல, நீ வேலை விஷயமா போற, சென்னோன்னு வந்தா தானே நமக்கு கல்யாணம் நடக்கும். அப்படியா? ஆமா, நீ வந்ததுக்கு பிறகுதானே இனிமே கல்யாணத்தை தள்ளி போட வேண்டாம். நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அண்ணன் கிட்ட பேசுவேன். நீ பேசினா அண்ணனா உன் டாடி கிட்ட பேசுவான்ல. ஏன் ரொம்ப அவசரமா? சேச்சா, வயசு போயிட்டு இருக்கலாம். யாருக்கோ? உனக்கு என்ன? இல்ல, இப்ப என்னமோ சொன்னியே. உனக்கு வயசு போயிட்டு இருக்கலாம் சொன்னேன். ஏஞ்சலும் 26 வயசு ஒரு வயசு. இல்ல, உனக்கு வயசு போயிட்டே இருக்குன்னு அம்மாவும் அண்ணனும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதனால சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிடறானு பேசிட்டே இருந்தாங்களா. யாருக்கு? எனக்கு வயசு போயிட்டு இருக்குன்னா உன் அம்மாவும் அண்ணனும் வருத்தப்பட்டாங்க. உன் அம்மாவும் அண்ணனும் எனக்கு வயசு போயிட்டு இருக்குன்னு வருத்தப்பட்டாவ. ஆமா. குரு, வழக்கமா எல்லாரையும் நீ தான் சுத்தல விடுவேன். பாவம் இம்ச. அது வாழ்க்கையில நம்ம தான் பிரச்சனை பண்ண வந்திருக்கோன்னு எவ்வளவு டென்ஷன் ஆச்சுது. அதுட்ட போய் டீ கடை வைக்கிறதுக்கு காசு இல்ல, அதான் அரசுக்காக நடிக்க வந்திருக்கேன்னு அடிச்சு விட்ட. டென்ஷன் ஆகுறத பார்த்து அவ்வளவு சந்தோஷப்பட்டேலாம். இப்ப பாத்தியா, ஒன்னே சுத்தல விடுறதுக்காக உன்னை தேடி வந்திருக்கு. ஒன்னும் இல்ல. நீ இப்படி மூச்சை இழுத்து விடுறத பார்த்தா உனக்கு வயசு போயிட்டு இருக்கத பத்தி அம்மாவும் அண்ணனும் கொஞ்சம் கூட நினைச்சு கவலைப்படாத மாதிரியே இழுக்க. இல்ல ஜில்லு, நீ டென்ஷன் ஆகாத. எனக்கு வயசு போயிட்டு இருக்கத நினைச்சு உன் அம்மாவும் உன் அண்ணனும் என் டாடி அம்மாவை விட ரொம்ப வருத்தப்படுறாங்க. அது எனக்கு தெரியும். தெரியுதுல. அப்பனா சீக்கிரமா பெங்களூர் போயிட்டு வந்துரு. வந்தோடனே கல்யாணம் பண்ணணும்ல. ஆமா, மேடம்க்கு என்ன கல்யாணம் பண்ணணும், ஆனா காதல் கல்யாணமா நடந்துடக்கூடாது. நீ சிரிச்சுட்டே வரத பார்த்தா நான் சொல்றது எதையும் நம்பாத மாதிரி இருக்கு. ஐயோ ஜில்லு, அப்படியா இருக்கு? நான் என் அத்தையும் என் மச்சானும் எனக்கு வயசு போயிட்டு இருக்கத பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாங்களா, அதை நினைச்சு பெருமையா சிரிச்சுக்கிறேன். எனக்கு பெருமை தானே. நக்கல் பண்ற மாதிரி இருக்கு. ஜில்லு, எல்லா ஆம்பளைங்களுக்கும் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு பிறகுதான் மாமியார் வீட்டுல இருந்து மதிப்பு, மரியாதை, வரவேற்பு எல்லாம் கிடைக்கும். ஆனா இந்த குரு அமைஞ்சிருக்கத பத்தியா, நம்ம கல்யாணமா நடக்கலாம். ஜஸ்ட் எனக்குனே உனக்கு நானும் பாத்துருக்காங்க, அவ்வளவுதான். அதுக்கு முன்னமே எனக்கு வயசு போயிட்டு இருக்குன்னு அண்ணனும் அம்மாவும் வருத்தப்படுறாங்க எல்லாம். இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? எனக்கு கிடைச்சிருக்கு. இத நினைச்சு எனக்கு சந்தோஷத்துல இன்னைக்கு பாரு தூக்கமே வராது. அவங்களுக்கு அம்மால ரொம்ப பாசம். உங்க அம்மாக்கும் உங்க அண்ணனுக்கும் தானே? ஐ மீன் என் மாமியாருக்கும் என் மச்சானுக்கும் அப்படித்தானே? அவங்க வருத்தப்பட்டு பேசிட்டே நின்னாங்களா, அதை கேட்டுட்டு தான் பாவம் அவங்க வருத்தப்படுறாங்களேன்னு உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். மத்தபடி எதுவும் இல்ல. சரி, போனுங்க சுவிட்ச் ஆஃப். பேக்ல போட்டிருக்கேன். சுவிட்ச் ஆஃபா? ஏன்? நான் தான் சொன்னனே, ஹேக் பண்ணிட்டாங்க. என்னோட போட்டோஸ் எல்லாம் எடிட் பண்ணி அண்ணனுக்கு அனுப்பியிருக்காங்க. அது பிறகு என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பிடுவேன் பிளாக்மெயில் பண்ணிட்டே இருக்காங்க. அதான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஆன் பண்ணு. இல்ல, பிளாக்மெயில் பண்றாங்க எல்லாம். நான் தான் கூட இருக்கேன்ல. நான் கூட இருக்கும்போது எவன் கால் பண்ண போறான்? அப்படியே எவனாவது கால் பண்ணாலும் நான் பாத்துக்கலாம். நீ ஆன் பண்ணு. எவன் கால் பண்றான்னு நான் பாக்குறேன். நார்மலா இருக்கா? நடக்காத ஒண்ணு நடந்ததுன்னா இது எவ்வளவு பெரிய இஷ்யூ. இதை இப்படி கேஷுவலா சொல்றான். ஏன் காரை நிப்பாட்டிட்ட? நீ உட்காரு, நான் இப்ப வந்துடுறேன். எங்க போறேன்? இதோ கோயில் இருக்கலாம், பூ இருக்குது பாரு, கொஞ்சம் பூ வாங்கிட்டு வந்துடுறேன்.
நானும் வரேன். வரியா? வரனா வா. ம். இறங்கிட்டு ஏற போறேன். அப்ப கூட நான் அவளுக்கு முக்கியம். பொண்ணுங்க மனசுல இருக்கிறத கண்டுபிடிக்கிறது கஷ்டம்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இது ரொம்ப கஷ்டம்பா. 9 மணி தான் ஆகுது. வெயில் என்ன கொளுத்துது. ஆத்துல குளத்துல எல்லாம் தண்ணிய வத்திட்டு வருது. அடிக்க வெயிலுக்கு வெளியே வந்தாலே கருத்துருவாவ போலயே. உச்ச நேரம் ஆகும்போது என்னமோ சுள்ளன்னு சுட்டரிக்கும். வெயில் இந்த பக்கம் சுட்டரிக்கும் போது அந்த பக்கம் போனோம், அந்த பக்கம் சுட்டரிக்கும் போது இந்த பக்கம் வரணும். ஏ அப்பா, பூவு பூவு பூவு, மல்லிகை பூ, பிச்சி பூ, பூவு பூவு, முளை 30 ரூபாய். பூ பூ, பிச்சி பூ, மல்லிகை பூ. வாப்பா. முளை எவ்வளவு? மல்லியா பிச்சியாப்பா? மல்லி போதும். மல்லினா 30 பா, பிச்சினா 15 ரூபாய். மல்லிகை பூ 30 ரூபா கண்ணா. பக்கத்துல நிக்கிறது பொண்டாட்டியா? இல்லக்கா, இன்னமும் பொண்டாட்டி ஆக்கல. ஆனா பொண்டாட்டி ஆக்க போறவங்க தான். சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க போறோம். ஓ அது சரி. ஏமா நல்ல லட்சணமா அழகு போல இருக்க, கொஞ்சோல சிரிக்கலாம்ல? சிரிக்கிறதுல என்ன இருக்கு? சிரிக்கிறதுல என்ன இருக்கா? காசா பணமா? சந்தோஷமா பல்லு தெரிய மாதிரி சிரிக்க வேண்டியதான். அதான் இப்ப சிரிச்சனே. கிட்ட பார்வைக்கும் நமக்கு பிரச்சனை இல்ல, தூர பார்வைக்கும் பிரச்சனை இல்ல. இந்த பக்கத்துலதான் இந்த பிள்ளை நிக்குது. கண்ணு செல்லம் போல தானே தெரியுது. ஆனா சிரிச்சேங்குது நம்ம கண்ணுக்கு சிரிச்ச மாதிரி தெரியலையே. ஏன் சிரிச்சியா? ஆமா சிரிச்சனே. எப்ப? இப்ப சிரிச்சனே. அம்மாடி, சிரிக்கிறதுக்கு பணமா கொடுக்கணும். நல்ல பல்லு தெரியாது போல செல்லம் போல சிரிக்க வேண்டாமா? இல்ல சிரிச்சனே, நீங்க கவனிக்கலாம் நினைக்கிறேன். அக்கா விடுங்க, அவங்க அவ்வளவுதான் சிரிப்பாங்க. மகாலட்சுமி கணக்கா இருக்கா? சிரிச்சா என்னமா நல்லா இருப்பாளேன்னு சொன்னேன். சிரிச்சனே, நீங்க கவனிக்கல போல. அம்மாடி, அவ்வளவு வயசெல்லாம் எனக்கு இல்ல. கிட்ட பார்வையும் நல்லாதான் இருக்கு, தூர பார்வையும் நல்லாவே இருக்கு. உன்னை கட்டிக்க போறவன் கருப்பு தான். ஆனா கலையா கலக்கலான்னு சிரிச்ச முகத்தோட இருக்கான்ல. நீ ஏன் மகாலட்சுமி கணக்கா தான் இருக்க. ஆனா உமனா மூஞ்சி கணக்கா மூஞ்சி வச்சிருந்தா நல்லாவா இருக்கு? நான் சிரிச்சது அவங்க கவனிக்கல போல. எத்தனை தடவை சிரிச்சு காமிச்சு கொடுத்தாச்சு. நானும் உனக்காண்டி தான் பேசுறேன். நீ சிரிச்ச அப்படின்னு. சீக்கிரமா வாங்கிட்டு வா போலாம். எங்க பாரு அம்மாடி, கோயிலுக்கு நிறைய பேர் வருவாவா போவாவா. இந்த கடையில இருந்து சில பேர் பூ வாங்குவாவா. டா எதுதாப்புல தெரியுதே ஒரு முட்டைக்கண்ணை. அந்த ஆள் கடையில என்ன பாதி பேர் வாங்குவாவா போவாவா. பூன்னு சொன்னாலே பிள்ளைகள் முகத்துல எல்லாம் ஒரு சிரிப்பு வரும். ஆனா பூ வாங்க வந்துட்டு ஆம்பளை பையன் சிரிச்சுக்கிட்டு நிக்கான். நீ உம்னா முஞ்சா இருக்கல. உம்னா முஞ்சுனா என்னடா? தெரியலடி, வீட்டுல போய் யார்கிட்டயாவது கேட்கலாம். அக்கா விட்டுங்க அக்கா, அவங்க கொஞ்சம் சைலண்ட் டைப். எது நானா? இல்லையா பின்ன? நான் கலக்கலான்னு பேசி சிரிச்சு சந்தோஷமா நார்மலா தான் இருக்கேன். நான் நார்மலா தான் இருக்கேன். நீங்க எல்லாம் தான் நார்மலா இல்ல. அது சரி. ஏப்பா கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு எப்படியே 2 முழம் தான் கேட்க போறேன். கூட 1 முழம் கூட போட்டு 3 முழமா எடுக்கவா? இல்லக்கா, 5 முழமா கொடுங்க. 5 முழமா? ஆமாக்கா, 5 முழம் கொடுங்க. வழக்கமா பொண்டாட்டி எல்லோல பூ வச்சிருந்தா போதும். ஆசைப்பட்டு 1 முழம் வாங்கி கேட்டாலே அத தலை நிறைய வச்சிருக்கலாம். இனிமே எதுக்கு பூன்னு கத்துன்னு கத்துவானுங்க. தேவையில்லாம ஒருக்கா 30 ரூபா செலவு பண்ணணுமா அப்படின்னு. ஆம்பளைகளுக்கு தெரியாதுல்ல பொண்டாட்டிங்களுக்கு பூ வாங்கி கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஆனா நீ பொழைச்சிப்ப. கட்டிக்கு போறவா தலை நிறைய மல்லிகை பூ வச்சிருந்ததுக்கு பிறகு 5 முழம் வாங்கி கொடுக்கறியே, நீ பொண்டாட்டி அடியில இருந்து தப்பிச்சிருவ. பொண்டாட்டி அடியா? ஐயோ அக்கா, பூ வாங்க வந்தது அவளுக்கு கிடையாது. அவளுக்கு இல்லையா? இல்ல. என்னப்பா கட்டிக்க போற பொண்ணு கூடவே கூட்டிட்டு வந்திருக்கா, ஆனா பூ அவளுக்கு இல்லைங்கிற. இத கேட்டதான் எனக்கே ஒரு நிமிஷம் மூச்சு நின்ன மாதிரி ஆயிடுச்சு. இப்பவும் அந்த பொண்ணு ஒரே போல மூஞ்ச வச்சிருக்கா. ஏன் ஜிலு, அந்த அக்காக்கு ஒன்ன பத்தி தெரியல. நான் வேற ஒரு பொண்ணுக்கு பூ வாங்கி கொடுத்தா இல்ல, நான் கல்யாணத்துக்கு பிறகு வேற ஒரு பொண்ணு கூட கான்டாக்ட்ல இருந்தாலும் நீ சேம் ரியாக்ஷன் தான் கொடுக்க போற. என்னது? இல்ல ஜிலு, கல்யாணத்துக்கு முன்ன நான் ஒரு பொண்ணுக்கு பூ வாங்கி கொடுக்கறது என்ன, கல்யாணத்துக்கு பிறகு நான் வேற ஒரு பொண்ணு கூட கான்டாக்ட்ல இருந்தாலும் நீ இதே ரியாக்ஷன் தான் கொடுக்க போற. இது நமக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாதுல்ல, அதான் சிரிச்சேன். அப்போ நீ கார்ல வா, உனக்கு தரேன். ஏப்பா கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கேன் அப்படின்னு இப்பதான் சொன்னேன். மகாலட்சுமி கணக்கா நீ கட்டிக்க போறவா உன் பக்கத்துல நிக்கிறா. இதுல 5 முழம் பூ அவளுக்கு இல்லாம? 5 முழம் பூ அவங்களுக்கு இல்லக்கா, அம்மாக்கு. 5 முழம் பூ அம்மாக்கா? ஆமாக்கா, நீங்க எதுக்கு அதுக்கு வாயடைச்சு போயிட்டீங்க? இல்லப்பா, கட்டின பொண்டாட்டிக்கே 1 முழம் வாங்கி கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க. நீ அம்மாக்கு 5 முழம் வாங்கி கொடுக்க போற. ஆமா, அம்மாக்கு 5 முழம்னா பொண்டாட்டிக்கு 10 முழமா? இல்ல அவங்களுக்கு வேண்டாம். அம்மாடி, பெத்த தாய்க்கு 5 முழம் பூ வாங்கி கொடுக்க போறான். உனக்கு 1 முழம் கூட வாங்கி தர மாட்டேங்கிறான். இப்பவும் அதே ரியாக்ஷன் தானா? இல்ல நான் வச்சிருக்கேன்ல, எனக்கு வேண்டாம். அது சரி கண்ணா, நீ ஒன்னும் வருத்தப்படாத. கல்யாணத்துக்கு பிறவா உன் அம்மாக்கு உன் பொண்டாட்டிக்கும் சண்டை வராது. எது நடந்தாலும் பார்க்காத மாதிரி இருந்துருவா போல. நீ நிம்மதியா வேலை பார்க்கலாம். சரி, இப்ப எடுத்து கொடுத்துடுறேன்.
டேய், என்னம்மா? என்னை பார்த்தா ஒரு நிக்கிற மாதிரியா இருக்கு. நான் சந்தோஷமா சிரிச்சிட்டு தானே நிக்கிறேன். ஆ, நீ சந்தோஷமா சிரிச்சுட்டு தான் நிக்கிற. அவங்க புதுசுல நாங்க பழக்கிட்டோம், அவங்க பழக்கப்படல, அதான். இவன் என்ன சொல்ல வரான்? இந்தாங்கக்கா பூவுக்கான காசு. சரிக்கா, வரோம். ஆ, சரிப்பா. பையன் கொஞ்சம் கலர் கம்மியா இருந்தாலும் கலக்கலான்னு சிரிச்ச முகத்தோட இருக்கான். பொண்ணு மகாலட்சுமி கணக்கா இருக்கா. சிரிச்சா என்னமா நல்லா இருப்பா, சிரிக்க மாட்டேங்காளே. எலூச ஒன்னதான். சாம், நீ எப்ப வந்த? என் கார் எங்க நிக்குதுன்னு பாரு. நான் உள்ள வரும்போதே நீ இப்படியே தான் இருக்க. உன்னை பயமுறுத்துறதுக்காகவே காரை உன் பக்கத்துல கூட நிப்பாட்டி இருக்கேன். கார் சத்தத்துல கூட நீ நார்மலுக்கு வராம அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்க? நானா? நான் நார்மலா தான் இருக்கேன். அது சரி, யார் நினைக்கிறத வேணா கண்டுபிடிக்கலாம். ஆனா பொண்ணுங்க நீங்க நினைக்கிறத கண்டுபிடிக்க முடியுமா அவ்வளவு சீக்கிரமா? செகண்ட்ல பேச்ச மாத்திருவீங்க எல்லாம். அது சரி, நீ என்ன ரொம்ப குஷியா இருக்க போல? ரைட்டா? லைட்டாவா? பார்த்தா லைட்டா குஷியா இருக்க மாதிரி தெரியல. ரொம்ப குஷியில துள்ளி குதிச்சிட்டு இருக்க மாதிரி எல்லாம் இருக்க. அது காதலிச்சதும் ஒரு எனர்ஜி பூஸ்ட், புதுசா ஒரு எனர்ஜி பூஸ்ட் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல். ஓஹோ, அப்புறம்? அதாம்மா சொல்றேன் எல்லாம். ஒரு எனர்ஜி பூஸ்ட் புதுசா கிடைச்சதுனால சந்தோஷமா இருக்க மாதிரி உங்களுக்கு எல்லாம் தெரியுதா இருக்கும். ஆனா ஒண்ணுடா, அவ வேண்டான்னு தூக்கி போட்டு மிதிச்சாலாம். நான் அதுக்கு மேல நின்னுட்டு பாக்குறேன். அவ அடிக்கிறான், பல்ல காட்டிட்டு வாங்கிட்டு நிக்கிறான். பாத்தியா? ஆக விடாமுயற்சி விட மாட்டேன். வாய்ப்பே இல்ல. அவ எனக்கு சம்மதம் சொல்லிதான் ஆகணும். அவளுக்கும் வேற ஆப்ஷன் இல்ல. அது சரி, நீ கலக்க. ஆனா உன் சந்தோஷம் ஓவர்ஃப்ளோ ஆகி வெளிய வரைக்கும் தெரியுது. தெரியணும்ல, காதல் இல்ல சும்மாவா? ஆமா, நீ என்ன இங்க உட்கார்ந்துருக்க? ரெடி ஆகி உட்கார்ந்துருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனா ஆபீஸ் வர்றதுக்கு ரெடியான மாதிரி தெரியல. ஆமா சாம், ஆபீஸ் வர்றதுக்காக தான் ரெடி ஆனேன். ஆனா எனக்கு கொஞ்சம் தலைவலி, அதான் நான் வரல. அன்பு வருவாரு. ஆமா, உனக்கு தலைவலி வரலனாலும் உன் கூட இருக்கவே அப்படி. அவனே ஒரு தலைவலி தானே. ஓய், யார்கிட்ட? சாரிமா, உன் புருஷனை பத்தி தப்பா சொன்னதுக்கு. அது அடா, நம்ம ஆளு. சரி நீயா, நீ ரெஸ்ட் எடு. உள்ள தாத்தா இருக்கார்லாம், நான் ஒரு அட்டெண்டன்ஸ போட்டு வந்துடுறேன். தாத்தாக்கா இல்ல புறாக்கா? கிளம்பு கிளம்பு. போன்ல அந்த ரிப்போர்ட்ட போட்டோவும் எடுத்துட்டான். எடுத்த போட்டோஸ் எல்லாம் அவளுக்கு அனுப்புனா என்ன அவ ஹாஸ்பிட்டலுக்கு டைரக்டா போக சொல்றான். எதுக்கு? மித்ரன் சொன்னதுதான் சரி அப்படின்னா எதுக்கு நம்மள நேர்ல பாக்குறதுக்கு கூப்பிடணும்? போன்லயே மித்ரன் சொன்னது சரிதான் சொல்லி முடிச்சிருக்கலாமே. எதுக்கு நேர்ல கூப்பிடுறான்? ஐயோ, ஒண்ணுமே புரியல. எப்படியும் சாம் வந்துட்டான். இவர் இப்போ ஆபீஸ் கிளம்பிடுவாரு. சோஃபி 2 மணிக்கு தான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கதா சொல்லியிருக்கா. அப்பனா 1 மணிக்கு கிளம்புனா 2 மணிக்கு அவ ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். நேரா பார்த்தாதான் இதுக்கு ஒரு முடிவு தெரியும். ஹலோ. அப்போ கல்யாணம் ஆனதும் வேற ஏதாவது பொண்ணு பின்னாடி எல்லா ஆம்பளைங்களே மாதிரி போயிருவா தானே? எல்லா ஆம்பளைங்களா? ஏய், உலகத்திலே உங்க அண்ணன் மட்டும் தான் நல்லவரா? எல்லாம் நல்லவங்களா இருக்காங்க, சிலர் என்னமோ பொறுப்பு இல்லாம இருக்காங்க எல்லாம். நீ ஒண்ணும் பயப்படாத, நான்லாம் பொறுப்பானவன் தான். என்ன ஜிலு, பொறுப்பானவன் தானே? யாருக்கு தெரியும், சாயம் வெளுக்கும் போதுதான் சுயரூபமா தெரியும். டேய் குரு, அவ வேற என்ன பண்றான்னு அவளுக்கு பாதி நேரம் தெரியல. அவளை சுத்தி இல்லாதவங்க இருக்கிற மாதிரி இருக்கு. நடக்காத விஷயம் நடக்கிற மாதிரி தோணுது. இப்ப போய் நீ ஏதாவது பேசி அவ ஓவர் திங்க் பண்ணி இதெல்லாம் உனக்கு தேவையா? மட சாம்பிராணி அமைதியா இருடா. ஏ ஜிலு, நான்லாம் அப்படி வேற யாரையாவது நினைப்பனா? அதான் சொல்றேன்ல, அவுட்லைன் பாக்கும்போது எல்லாம் கரெக்டா இருக்க மாதிரி தான் இருக்கும். இது அவுட்லைனா? அதுக்கு பிறகு உள்ள போனதுக்கு பிறகுதான் தெரியும். சாயம் எப்ப வெளுக்குமோ அப்பதான் உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கவும் முடியும். ஆமா, நீ கிளாஸ் எடுக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம்ல? ஏன்? இல்ல, சும்மா வர டிராபிக் வர கார் வேற ஊந்து ஊந்து போக வேண்டியதா இருக்கு. சும்மா எதையாவது பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு ஜஸ்ட் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணலாம்ல? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி கிளாஸ் எடுக்கணும்னு எனக்கு தெரியும். அத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கான். இவனுங்க ஒருத்தனுங்க. ஷோ, இந்த ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாம் எதுக்கு பைக் கொடுத்து விடுறாங்க? ஆமா, பூ எதுக்கு 5 முழத்துக்கு வாங்கியிருக்க? ஏன், உன் மாமியாருக்கு 5 முழத்துக்கு பூ வாங்கினோட பொறாமையா இருக்கா? யாருக்கு? எனக்கா? ஆமா, உனக்கு வாங்கி தராம உன் மாமியாருக்கு 5 முழத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கேன்ல. ஆமா, எனக்கு ஏன் வாங்கி தரலாம்? நான் வாங்கி கொடுப்பேன். நீ ஏன் தலையில தான் பூ இருக்கலாம், அதனால கார்ல இருக்க சாமிக்கே போடலான்னு சாமிக்கு பூ வைப்பேன். அப்படி வீட்டுல நீக்க பூவை பறிச்சு தொடுத்து இசை மட்டும் என் கார்ல இருக்க சாமிக்கு பூ வச்சிருந்தாங்கன்னா மேடம் என்ன பண்ணுவீங்க? நான் என்ன பண்ணுவேன்? ஸ்டாஃப் ரூம்ல பக்கத்துல இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கொண்டு கொடுப்பேன் நான் வாங்கி கொடுத்த பூவை. யாரோ ஒருத்தன் பொண்டாட்டி தலையில பூ வைக்கிறதுக்கு நான் எதுக்கடி ஏன் காசு செலவு பண்ணணும்? இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? இல்ல, வேஸ்டா தானே போகும். அதான் யாருக்காவது பக்கத்துல இருக்கவங்களுக்கு தலையில இருக்கிறத கழட்டி கொடுக்க முடியாதுல.
இதுல என்ன இருக்கு? நீ வாங்கி கொடுத்த பூவை நான் தான் வைக்கணும்னு இருக்கா? இதுல வேற யாருக்காவது வாங்கி கொடுத்துடணும்னு ஒரு பயம் வேற. இல்ல, நான் அப்படி கேட்கல. நீ சாயந்தரம் தானே உன் வீட்டுல உள்ளவங்களை பார்க்க போறதா சொன்ன. இது அதுக்கு முன்ன வாடிடும்ல. ஓ அப்படி கேட்டியா? அது நேற்றுக்கு ஈவினிங் டேடியை பார்க்க போகும்போது முக்கியமான ஒரு ஃபைலை வீட்டுல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். உன்னை காலேஜ்ல விட்டுட்டு அதை எடுக்கிறதுக்கு வீட்டுக்கு போவேன். ஆண்டி கொஞ்சம் பூ வச்சுதானே நான் பாத்திருக்கேன். 5 முழத்துக்கு பூ வைப்பாங்களா? அது அம்மா ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு டெய்லி கோயிலுக்கு போவாங்க எல்லாம். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா வச்சுட்டு போவாங்க. ஓ அப்போ ஓகே. ஓய் பொண்டாட்டி, குட் மார்னிங். பேட் மார்னிங். இந்த பேட் மார்னிங்கை இப்படி குட் மார்னிங்கா மாத்த போறேன்னு பாரு. ஏண்டா, நேற்றுக்கு நான் கட்டின புடவை நீ எடுத்து வச்சதானே? கண்டுபிடிச்சிட்டியா? ஃப்ராடு. நீ எடுத்து வச்ச புடவைய நீ கொடுத்தா நான் வாங்கிக்க மாட்டேன்னு அத்தை கிட்ட கொடுத்து என்கிட்ட தர சொல்லியிருக்க. வெக்கம் கட்டவனே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? ஏமோ, சத்தியமா நான் அப்படி பண்ணல. அம்மா என்கிட்ட கூட சொல்லாம உன்கிட்ட எடுத்து கொடுத்துட்டாங்க. அறிவு கட்டவனே, இதை என்ன நம்ப சொல்றியா? ஏதோ ஒண்ணு. ஆனா புடவை உனக்கு அம்சமா இருந்த. ஒரே ஒரு குறைதான். குறையா? அத குறைன்னெல்லாம் சொல்ல முடியாது. ஒருவேளை நமக்கு கல்யாணம் இருந்தா உன் கழுத்துல தாலி கட்டியிருப்பேன். தாலி மட்டும் உன் கழுத்துல இருந்ததுன்னு வச்சுக்கோ, நீ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடியாக்கி வந்த மாதிரியே இருந்தது. என்னது? நிஜமாடி, நமக்கு கல்யாணம் ஆன அன்னைக்கு நைட்டு நீ எப்படியெல்லாம் வருவேன்னு நான் கற்பனை கட்டி வச்சிருந்தனோ அதே மாதிரிதான் அந்த புடவையை கட்டிட்டு வந்த. ஆனா என்ன, தாலி மட்டும் மிஸ்ஸிங். அதையும் கட்டிட்டா அப்புறம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏண்டா மோன கட்டவனே, உனக்கெல்லாம் ஏதாவது குளத்திலே கணத்திலே போய் குதிக்கலாம்ல. நமக்கு 3 குழந்தைங்க பிறக்கிறதுக்கு நான் கற்பனை கோட்டை கட்டி வச்சிருக்கேன். நான் என்ன ஒரு பிளான் கூட போடல. அதுக்குள்ள என்ன தற்கொலை பண்ண சொல்றியா? உன்கிட்ட பேசினாலே பைத்தியம் தான் பிடிக்கும். யார் கேட்டுடா நீ எடுத்து வச்ச சாரியா? அத்தை கிட்ட கொடுத்த, அத்தை எடுத்து கொடுத்த மாதிரியே நடிச்ச. ஏன் நான் எடுத்து கொடுக்கல, சும்மா தானே இருக்கு, மருமக கட்டிட்டு போட்டோன்னு எடுத்து கொடுத்துருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்க வேண்டியதெல்லாம் என் கிட்ட கேக்குறான். ஆக்சுவலா அந்த புடவை 1 வருஷத்துக்கு முன்னமே உனக்கு தர வச்சிருந்தது. தரலான்னு இருக்கும்போதுதான் எங்க அப்பா இடையில புகுந்து ஆட்டத்தையே கலைச்சிட்டானே அந்த ஆளு. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன்கிட்ட கேட்டேன் பாரு. உண்மை தெரிஞ்சதுக்கு பிறகு அமைதியா இருந்திருக்க வேண்டியது. ஆமா, நேத்துக்கு ஒரு வாய் தரேன்னு சொன்னானே. ஒரு வாயா? நான் ஒரு வாய் தரேன்னு சொன்னதும் நீ கூட வெக்கப்பட்டுட்டு நின்னியே. நானா? டேய், இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒரு வாய் தரதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். ஒரு வாய் தர போறியா? வாய பாரு, வங்க கடல் மாதிரி. என்ன? தோ, இதுக்கு இருப்பே வராது. என்ன ஆர்த்தி? என்ன, நீங்க வந்து கொஞ்ச நேரம் ஆகுது, அவ காதுலயே குசு குசுன்னு பேசிட்டே நிக்கிறீங்க. அது ஒண்ணும் இல்ல ஆர்த்தி, ஒரு வாய் நேத்துக்கு மிஸ் ஆயிடுச்சு. அத பத்தி தான் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு நின்னோம். ஒரு வாயா? ஆத்தி, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? இல்லை செய், அவன் என்னமோ ஒரு வாய்ங்கறான்ல, அதான். சாம், குட் மார்னிங். குட் மார்னிங் தாத்தா. நீங்களாவது குட் மார்னிங் சொன்னீங்களே. சிலர்லாம் பேடா இருக்காங்க தாத்தா. பேட் மார்னிங் மட்டும் தான் உங்க வாயில இருந்து வருது. யார்ப்பா அது? காலையில குட் மார்னிங் சொன்னா குட் மார்னிங் சொல்லாம பேட் மார்னிங் சொல்றது? அத விடுங்க தாத்தா, ஒரு வாய் கொடுத்தா சரியாகிடும். ஒரு வாயா? தாத்தா, தாத்தா, வயலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? காலையிலே சீக்கிரமா எந்திரிச்சிட்டீங்க போல. ஆமா கண்ணா, வயலுக்கு போயிட்டு வந்து பேப்பரையும் எடுத்தாச்சு. இனிமே கொஞ்ச நேரம் பேப்பர் எடுத்து படிச்சாதான் எல்லோலையாவது நாட்டு நடப்பை பத்தி தெரிஞ்சதுக்கு பிறகுதான் அடுத்த வேலை ஓடும். கரெக்ட் தாத்தா. சரி கண்ணா, கரெக்ட் பண்ணிட்டு இருந்தியே, கரெக்ட் ஆயிட்டா? தாத்தா என்ன இப்படி எல்லாம் கேள்வி கேக்குறாரு? கரெக்ட் பண்ணிட்டே தான் தாத்தா இருக்கேன். ஆனா சரிப்பட்டு வர மாதிரி தான் தெரியல தாத்தா. என்னது? என்ன இல்ல, எது சரிப்பட்டு வர மாதிரி தெரியலன்னு சொன்னீங்க? அது தாத்தா எதை சொன்னாரோ அதுதான். நீ ஒன்னும் கவலைப்படாத சாம், அதெல்லாம் கூடிய சீக்கிரம் சரிப்பட்டு வரும். நீ கரெக்ட் பண்ணிருவேன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க நம்பினா மட்டும் போதுமா தாத்தா? நீங்களும் கொஞ்சம் எடுத்து சொன்னா சரியாகும். நான் எடுத்து சொன்னா எங்கப்பா சரியாக்கும்? என் வயசுக்கு கேட்பாங்களா? ஐயோ தாத்தா, உங்க வயசுக்கு கண்டிப்பா கேட்பாங்க. ஐயோ சாம், 2 பேரை கரெக்ட் பண்ணனால உன் வயசுக்கு மட்டும்தான் முடியும். ஐயோ தாத்தா, என் மேல நீங்க வச்சிருக்க நம்பிக்கை எனக்கு புரியுது. தாத்தா, என்னம்மா? நீங்க என்ன பேசுறீங்க? அவ கிடக்கான் தாத்தா. நீங்க என் மேல வச்சிருக்க நம்பிக்கைய நான் எப்பவும் தூள் ஆக்கிட மாட்டேன். 2 எல்லாம் நமக்கு வேண்டாம் தாத்தா, 1 போதும். இல்லப்பா, 2 பேரையும் கரெக்ட் பண்ணணும்ல, அந்த பொறுப்பு உன்கிட்ட இருக்கலாம். ஐயே, தாத்தா எப்ப இப்படி மாறினாரு? ஐயோ வேண்டாம் தாத்தா, எனக்கு 1 போதும். அது உங்க பேத்திக்கு நான் பண்ற துரோகம். தாத்தா இவன் கூட ஜல்ரா போடுறாரா, இல்ல இவன் தாத்தாக்கு ஜல்ரா போடுறானா? சாம், உன் வயசுக்கு 2 இல்ல, 10 வேணாலும் கரெக்ட் பண்ண முடியும். ஐயோ தாத்தா, அது உங்க பேத்திக்கு நான் பண்ற துரோகம். ஏன் பேத்திக்கா? அவ பெருமை தான் படுவா. என்னமா இசை, அவன் 10 கரெக்ட் பண்ணா நீ கோவப்படுவியா? தாத்தா, நீங்க என்ன பேசுறீங்க? இல்லம்மா, இப்ப நீ 5 மட்டும் தானே. எப்படி அவங்க 2 பேரையும் கரெக்ட் பண்ணிடுவான்னு எனக்கு தெரியும். ஐயோ அம்மு, அப்படி முறைக்காத.
சத்தியமா எனக்கு ஒண்ணு மட்டும் தான் கரெக்ட் பண்றதுக்கு தெரியும். தாத்தா சொல்ற மாதிரி எல்லாம் என்னால உனக்கு எப்பவும் துரோகம் பண்ண முடியாது. தாத்தா சொல்ற பேச்செல்லாம் கேட்டுட்டு நான் உனக்கு துரோகம் பண்ணிருவேன்லாம் நீ நம்பிராத. வெக்கம் கெட்டவனே, தாத்தா என்ன பேசுறாரு, நீ என்ன பேசுற? தாத்தா சிவில் பத்தி ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கலாம், அத பத்தி கேக்குறாரு. 2 பேரையும் கரெக்ட் பண்ணிட்டியானா? சிவில் பத்தி எல்லாம் சொல்லி கொடுத்து கத்து கொடுத்து முடிஞ்சான்னு கேக்குறாரு. இருந்தாலும் கரெக்ட் பண்ணிட்டியா? நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. என்னால எல்லாம் உனக்கு எப்பவும் துரோகம் பண்ண முடியாது. உங்க போடுறா, என்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இரு, இல்ல அவனை சாவடிச்சிருவேன். தாத்தா, நீங்க நினைக்கிற மாதிரி பையன் நான் இல்ல. என்னால ஒரு பொண்ணை தான் கரெக்ட் பண்ண முடியும். என்னப்பா சிவில் பத்தி உனக்கு எவ்வளவு ஐடியா இருக்கு? சிவிலா? ஆமாப்பா, 2 பொண்ணுங்களும் உன் பொறுப்புல தானே இருக்காங்க. அதான் எல்லாம் சொல்லி கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டியான்னு கேட்டேன். ஓ அதுவா? ஆமா, உன் வயசுக்கு நீ 2 பொண்ணுங்களுக்கு என்ன 10 பொண்ணுங்களே கரெக்ட் பண்ணிருவேன். இல்ல தாத்தா, நான் உங்க பேத்திய மட்டும் தான் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஷோ, தாத்தா என்னம்மா? உங்க முன்னாடி அந்த டாக் எப்படி பேசுதுன்னு பாத்தீங்களா? அவனுக்கு உன் மேல எம்புடு பொறுப்பு கண்டியா? அப்படி சொல்லுங்க தாத்தா. என்னதான் அஞ்சு கிளைண்டோட பொண்ணா இருந்தாலும் தான் ஃப்ரெண்டு தங்கச்சியை தான் கரெக்ட் பண்ணனேன்னு அவனுக்கு ஒரு அக்கறை இருக்கு கண்டியா? இருந்தாலும் சாம், அந்த பொண்ணைய அவங்க அப்பா ஒன்ன நம்பிதான் விட்டுருக்காங்க. அந்த பொண்ணைய கொஞ்சம் கரெக்ட் பண்ணிரு. ஓ நீங்க அப்படி வரீங்களா? தாத்தா, அஞ்சு கரெக்டா அவங்களே கரெக்ட் பண்ணிப்பாங்க. உங்க பேத்தி தான் நான் ஒரு வாய் கொடுத்தாலும் கத்துக்க மாட்டேங்கிறா. ஒரு வாயா? ஆமா ஆமா ஆத்தி, நேத்துக்கு ஒரு வாய் கொடுக்கலான்னு ட்ரை பண்ணேன், ஆனா கத்துக்கவே மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டான். அம்மாடி இசை, தாத்தா அவன் யாரு? உன் அண்ணனுக்கு ஃப்ரெண்டு. அவன் எது சொல்லி கொடுத்தாலும் அது உன் நல்லதுக்காக தான் இருக்கும். அப்படி போடுங்க தாத்தா. தாத்தா அவன் என்ன பேசுறான்னு தெரியாம நீங்க வர? ஆமா சாம், ஒரு வாய் என்ன? ஒரு வாய்னா தாத்தா, எனக்கு இருக்கிறதே ஒரு வாய் தான். அந்த ஒரு வாயை திறந்து பிளானிங் பத்தி சொல்லி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், ஆனா கத்துக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டே இருந்தான். கடைசியில டைம் தான் வேஸ்டா போச்சு. என்னம்மா, அவன் எவ்வளவு பெரிய இன்ஜினியர். தாத்தா பாய்க்கு இன்ஜினியருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? செல்லும், என்ன மக்கா? உங்க பக்கத்துல இருக்கிறதுக்கு வாயை கொஞ்சம் மூடிட்டு உட்கார சொல்லிருங்க. அவ கிடக்கா பேக்கு பெத்த ருக்குக்க மக்கு மர்மவா, அவ சொல்லதெல்லாம் நீ காதுல எடுக்காத. ஒரு மார்க்கமா சந்தேகமா பாத்துட்டே இருக்காங்க. இல்ல சிவிலுக்கும் ஒரு வாய்க்கு என்ன சம்பந்தம் நான் பாக்குறேன். சிவிலுக்கும் ஒரு கை மணலுக்குமோ இல்ல சிவிலுக்கும் ஒரு செங்கலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குன்னு சொன்னா ஓகே. சிவிலுக்கும் ஒரு வாய்க்கு எங்க சம்பந்தம் இருக்கு? அதெல்லாம் சம்மந்தம் இருக்கு. சம்மந்தம் இல்லைனாலும் நான் சம்மந்தப்படுத்துவேன். ஆனாலும் நீங்க ஒன்னும் கவலைப்படாதுங்க தாத்தா, உங்க பேத்திய நினைச்சு நான் சீக்கிரமா கரெக்ட் பண்ணிடுவேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் சாம், 2 பொண்ணுங்களையும் உன்னை நம்பிதான் அனுப்பியிருக்கோம். இவள மாதிரியே அவளே நீ கரெக்ட் பண்ணணும். அதெல்லாம் என்னால முடியாது தாத்தா. அவங்க 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 பாத்துப்பாங்க. எந்த காலத்திலயும் என்னால எல்லாம் உங்க பேத்திக்கு துரோகம் பண்ண முடியாது. அப்படி போட அரவாள. வாடா, என்னடா கிளம்புமா? அடா பாக்கண்ணா, இனிய உடம்பு சரியில்லையோ? ஆமா தாத்தா, தலைவலியா இருக்குன்னு சொன்னா இன்னைக்கு ஆபீஸ் வரல, வீட்டுலதான் இருக்கான். பாவம் முடியலன்னு வெளியே போயிருக்கா. நான் இப்பதான் பாத்துட்டு வரேன் தாத்தா. சரி தாத்தா, ஆபீஸ் டைம் ஆச்சு, கிளம்புறோம். அந்த அவ முடியாம இருக்கா, எதுக்கு வீட்டுக்கு சொன்னான்னு வந்துரு. சரி தாத்தா, வந்துடுறேன். ஏன் சொல்லு, தாத்தா சிவில் பத்தி பேசினாரு, இந்த சாம் சிவில் பத்தி பேசின மாதிரி இல்லையே. யோடி அத பத்தி எல்லாம் உனக்கு என்னங்கலாம் புரியுமா? அதெல்லாம் என் பேரன் ஜாம பாத்துப்பான். இல்ல சிவில்ல எங்க துரோகம் வந்துச்சு, எங்க ஒரு வாய் வந்துச்சு? இங்கரே காலமா ஒழுங்கா எந்திரிச்சு சனன் அந்த குழந்தைக்கு வாயில என்னத்தையாவது துருத்தி தள்ளி வண்டி வரதுக்கு முந்தி அந்த வண்டியில ஏத்தி விட முடியல. உன்னால பாவம் ஆசிரமத்துல இருந்து அந்த குழந்தை வந்து அந்த குழந்தைய கூட என் பேத்தி இனியா சனன்னு புறப்பட வச்சுட்டான். நிலாக்ஸாக்கு வேண்டி காத்துட்டு நின்னு அதையும் தள்ளி வண்டி விட்டுட்டு போயிருக்க. அதான் 2 பேரையும் அன்பு ஸ்கூல்ல கொண்டு விட்டுட்டாரே. அதுக்கப்புறம் நீங்க எதுக்கு போங்கறீங்க? அதான் அப்படி சிலம்பர குழந்தைய பாக்கிறதுக்கு உனக்கு நேரம் இல்ல. இதுல வாய் எங்க கனெக்ட் ஆகுது, சிவில் எங்க கனெக்ட் ஆகுதுன்னு கேட்டுக்கிட்டு இரு. இவன் நேத்துக்கு இசை வீட்டுக்கு கூட்டு போனால அந்த சாம், அங்க என்னமோ நடந்திருக்கு. செலோ, சாமுக்கு கல்யாண வயசு ஆகுது, இசையும் வயசு பொண்ணு. இப்பதான் இவன் காதல் அவளுக்கு சொல்லியிருக்கான். இதுக்கு தப்பா எதுவும் நடந்துடக்கூடாதுல்ல. அப்படியே நடந்தாலும் ஜனன கல்யாணத்தை நடத்தி வைக்கலாம் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு வாயோட நிறுத்திட்டான். இந்த பையன் அதுக்கு சரிப்பட்டு வர மாதிரி எனக்கு தெரியல. ஆமா நீ என்னத்துக்காக இப்ப வாய் பிளந்துட்டு இருக்க? வாய் ஆட மொத செல்லு, இதெல்லாம் தப்பு. அட போட்டி, அந்த காலத்துல என் புருஷனா இருந்திருக்கணும். தாத்தாவா? ஆமா பரவ என்ன பண்ணக்க ஆண்டவன் தான் ஜனனி எடுத்துட்டாரே. இல்லன்னா இந்த சாம பையலுக்கு அவரே கொஞ்சம் சூசனை சொல்லி கொடுத்திருப்பாரு. சூசனா? அதான் டீ பாடம் படிச்சு கொடுப்பாவளே சூசன். செல்லு அது சூசன் இல்ல, டியூஷன். அந்த சூசனுக்கு என் புருஷன்கிட்ட இந்த சாம பையல அனுப்பியிருப்பேன். இவன் என்னடானா ஒரு வாய் 2 வாய்ன்னு சொல்லிட்டு இருக்கான். டைம் ஆயிடுச்சு, ரெடியா? ரெடி ஆயிட்டேன் ஆதி, கிளம்பலாம். ஆமா, கிளம்பிட்டு எங்க போயிட்டா? ஆளே ரூம்குள்ள காணோம். அது மித்ரன் தான் இருக்காங்கல்ல, அவங்களோட அத்தை வந்திருக்காங்க. சித்ரா அவங்களா? பேர் ஒழுங்கா தெரியல எனக்கு, ஆனா ஒருத்தங்க வந்திருக்காங்க. அத்தனோட அத்தைன்னு சொன்னாங்க. மித்ரனோட அத்தைனா அவங்கதான். நம்ம கல்யாணத்துக்கு வர முடியலையா, அவசர அவசரமா நடந்த கல்யாணம்லாம். அதான் இப்ப நம்ம 2 பேரையும் பாக்கிறதுக்காண்டி வந்திருப்பாங்க போல. அவங்களுக்கு தான் காஃபி போட்டுட்டு இருந்தேன்.
இப்பனா அத்தை உங்களையும் வெளியே கூப்பிட சொன்னாங்க. அவங்க நமக்காண்டி தான் வெயிட் பண்ணி நிக்கிறாங்களாம். நம்மள பார்த்துட்டு அவைய உடனே கிளம்பிடுவாங்களாம். சரி, அப்புறம் வித்யா, நமக்கு இங்க இருந்து காலேஜ் போகிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கிற மாதிரியே இருக்கு. ஈவினிங் டிராவல் கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கு. இதுவே எனக்கு பழைய காலேஜ்னா கூட ஓகே தான். வந்த உடனே டயர்டா இருக்க மாதிரி இருக்கு. உனக்கும் ரொம்ப டிராவல் இருக்கிறதுனால டயர்டா இருக்க மாதிரி இருக்கும்ல. அதனால நாளைக்கு ஈவினிங் கெஸ்ட் ஹவுஸே போயிடலாம். ஆ, என்ன, உனக்கு கெஸ்ட் ஹவுஸ் தானே பிடிக்கும்? திவ்யாவே உனக்கு டெய்லி பார்த்த மாதிரி இருக்கும்ல. சரிதாங்க. ஆனா இத்தனை நாளெல்லாம் நான் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். அத்தை இருக்காங்க எல்லாம். யாரு, அம்மாவா? ஆமா, அவங்க கெஸ்ட் ஹவுஸ்ல நீங்க ஸ்டே பண்ணிட்டு இருந்தீங்க. எங்க அத்தையும் மாமாவும் ஒத்தையில தானே இருப்பாங்க. நீங்க வேற ஒரே பையன். ஆம்பளை நீங்க அப்பப்ப வெளியே போவீங்க, எப்போதான் வீட்டுக்குள்ள இருப்பீங்க. எப்படா மருமக வரவா, கொஞ்சம் சிரிச்சு பேசலான்னு நல்ல ஆசையா இருந்திருக்காங்க. இப்பன்னு பார்த்தேன், நம்ம அங்க போறது சரிப்பட்டு வர மாதிரி எனக்கு தெரியல. ஏன், நான் சொல்றது உனக்கு புரியலையா? டிராவல் அதிகமா இருக்குன்னு சொல்றேன்ல. அதெல்லாம் அம்மா கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு வீட்டுக்கு வந்ததும் இங்க இருந்து எதெல்லாம் உனக்கு தேவைப்படுதோ அதெல்லாம் எடுத்து வச்சிரு. சாட்டர்டே ஆகும்போது இங்க வந்துடலாம். மறுபடியும் மண்டே காலேஜ் முடிச்சுட்டு கெஸ்ட் ஹவுஸே போயிடலாம். அப்பதான் உனக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். நம்மளும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும்ல. புரியுதுங்க எனக்கும். உனக்கும் எல்லாத்தையும் அங்கனா அண்ணன், இசை அக்கா, இனியா, இப்படி எல்லாரும் இருப்பாங்க. இந்த லீவ்னால நீங்களும் அப்பப்ப ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன்னு எங்கேயாவது வெளியே போறீங்க. அத்தையும் சமையல் கட்டிலே நிக்கிறாங்க. அது பிறகு சில நேரம் கோயில் குளம் அப்படின்னு எங்கேயாவது போயிடுறாங்க. எனக்கு போர் அடிக்கிற மாதிரியே இருக்கும். அதனால அங்க ஓகே தான். ஆனா ஆனா ஆவனா இதெல்லாம் விடு, நான் பாத்துக்கலாம்னு சொல்றேன்ல. அப்பனா சரி. சரிவா, இவ்வளவு நேரம் ரூம்ல இருந்து வெளியே போகலன்னு வந்துரும். ம். ஆதி, காலேஜுக்கு புறப்படுற டைம்ல சித்தி வருவாங்க, கொஞ்சம் பொறுங்க. அம்மா அதோ வரேன். வாங்க ஆண்டி, நல்லா இருக்கீங்களா? ஆமாப்பா, நான் நல்லா இருக்கேன். நீங்க 2 பேரும் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். கல்யாணத்துக்கு வர முடியல. அவசரமா 2 நாளையில கல்யாணத்தை வச்சுட்டீங்க. சென்னையில இருந்து இங்க வரதுக்கு முடியல. அன்னைக்கு வர முடியலன்னு நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதுங்க. ஐயோ, இதுல என்ன இருக்கு? கல்யாணமே 2 நாளையில அவசரமா நடந்து முடிஞ்சிருச்சு. எங்க சூழ்நிலையை மத்தவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி உங்க சூழ்நிலையே நாங்க புரிஞ்சுக்கணும்ல. ரொம்ப சந்தோஷம். ஆதி, சொல்லுங்க ஆண்டி. உனக்கு ஏத்த மாதிரி அழகான பொண்ணதான் பிடிச்சிருக்க. 2 பேருக்கு ஜோடி பொறுத்த அவ்வளவு பிரமாதமா இருக்க. இங்க பாருப்பா, புடிச்ச பொண்ணே கல்யாணமும் பண்ணிட்டேன். அந்த பொண்ணு கண் கலங்காம பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு தான். பாத்துக்கலாம் ஆண்டி. அப்புறம் அம்மாடி, என்னமா நீ விஆர் வீட்ல வளர்ந்த சின்ன பொண்ணு கிடையாது. இப்ப எங்க ஆதியோட பொண்டாட்டி இந்த வீட்டுக்கு மருமக ஆயிட்ட. அந்த பொறுப்பெல்லாம் நீ தான் ஒழுங்கா பாத்துக்கணானா? நிக்கிறீங்களே, உட்காருங்க ஆண்டி. இல்லம்மா, கிளம்ப வேண்டியதான். இனிமே ஒரு 8 போய் அண்ணிய பாக்கணும். மது கூட பிரெக்னண்டா இருக்காளா, அவளையும் பார்த்துட்டு ஈவினிங் ட்ரெயின், அந்த ட்ரெயின்ல கிளம்பிட வேண்டியதான். வந்த அன்னைக்கே கிளம்புறீங்களா? ஆமாப்பா, கல்யாணத்துக்கு வர முடியலாம். வீட்லயும் ஏகப்பட்ட வேலை இருக்கு. இப்பே வராம இருந்தா அது முறையா இருக்காதுலாம். சரி அம்மா. என்ன ஆதி? நான் இதுக்கு முன்ன வேலை பார்த்த காலேஜ்னா பக்கம்தான். இப்ப டிராவலும் கொஞ்சம் தூரமா இருக்கலாம். வரதுக்கும் போறதுக்குமே டைம் அதிகமா எடுக்குது. அதனால நாளையில இருந்து கெஸ்ட் ஹவுஸ்ல மித்ரன் கூட இருக்கலாம்னு பாக்குறேன். அங்கயா? ஆமாமா, அங்கதான் இருக்கலாம்னு தோணுது. ஏண்டா, இதுக்கு முன்ன எனக்கு அங்க இடம் தந்துட்டு இருந்தா, இப்ப எனக்கு என் பொண்டாட்டிக்கு இடம் தருவியா? நாங்க வாடகை கொடுக்கணும்னா கூட நீ குடுக்கற மாதிரி ஷேர் கொடுத்துடலாம். போடா லூசு, உனக்கு எப்ப தோணுனாலும் வாடா. வாடகை பத்தி பேசுற ஆள பாரு. இல்லாதி அம்மா, இப்ப டைம் ஆகுது. ஈவினிங் இத பத்தி பேசலாம். வரதுக்கும் போறதுக்கும் தேவையில்லாம பயங்கர அலைச்சலா இருக்குமா. அதனால திங்கக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் அங்கே இருந்துட்டு சனிக்கிழமை காலேஜ் முடிச்சுட்டு இங்க வரலான்னு பாக்குறோம். ஒருவேளை சனிக்கிழமை லீவுனா வெள்ளிக்கிழமை நைட்டே இங்க வந்துருவோம். ஓ அப்படியா? நீ காலேஜ்ல வேலை பாக்குற, அவளும் படிச்சிட்டு இருக்க பொண்ணு. சரிப்பா, உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை பண்ணு. சரிம்மா, டைம் ஆகுது, நாங்க வரோம். என்ன அண்ணனை கண்டுக்காம போறேன்? லூசு, வெளியே வாடா, பேசலாம். அதான், நான் அது கூட கொஞ்ச நேரம் நின்னு பேசிட்டு வந்துடுறேன். அது பிறகு உங்களை கூட்டு போறேன். சரி மித்ரன், நமக்குன்னு ஒரு பொம்பளை பிள்ளையாவது இருந்திருக்கலாம். இனிமே நாளையில இருந்து இந்த வீடு திருப்பியா அமைதி காத்துட்டு இருக்க வேண்டியதான். ஏன் அண்ணன் பையன் மித்ரனை எப்படியாவது ஏன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் நான் பார்த்தேன். நீங்க எல்லாரும் ஒண்ணு கூடி சேர்ந்து ஏற்கனவே கல்யாணம் ஆகி புருஷன் இறந்து ஒரு பிள்ளையோட விதவையா தனி மரமா நின்ன பொண்ணுக்கு என் அண்ணன் பையன் கேக்குதா? என் அண்ணன் பையன் மித்ரனா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவன் வாழ்க்கையே கெடுத்துட்டீங்க. இப்ப என்னடானா உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, இப்பவன் ஏன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல. நீங்க உட்காருங்க, டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு போனா போதும். என்ன அப்படி பாத்துட்டே நிக்கிறீங்க? இல்ல நீங்க இப்படி அப்பாவியா இருக்கீங்களே. இப்படி அப்பாவியா இருந்தீங்கன்னா எப்படி உங்களை எல்லாரும் மதிப்பாங்க? வந்த மருமக தான் எப்படி உங்களை மதிப்பா? இல்ல புரியல, இதுக்கு மேல எப்படி மதிக்க முடியும்? நல்ல பொண்ணுதான், நல்ல பொண்ணுதான். கல்யாணம் ஆகி 8 நாள் தான் ஆச்சு. அதுக்கு முந்தி புருஷனை தூண்டி விட்டு அவ வளர்ந்த வீட்டுக்கு போறதுக்கு பிளான போட்டிருக்கா. இது தெரியாம நீங்களும் உன் விருப்பம்னு சொல்றீங்க. இப்படியே போனா 4 நாள் மதிப்பா, 5 நாள் மதிப்பா, 6வது நாளையில இருந்து எங்க மதிப்பா உங்கள?
இப்பயாவது உங்க பையன் சனிக்கிழமை வந்துட்டு திங்கக்கிழமை தான் போவேன்னு சொல்லியிருக்கான். என்னமோ கொஞ்ச நாள் போகும்போது அதுவும் கட் ஆகும். இல்ல அவ வீட்ல ஸ்டே பண்ணல, கெஸ்ட் ஹவுஸ்க்கு ஏற்கனவே மித்ரன் வாடகை கொடுத்துட்டு தான் இருக்கான். ஐயோ மித்ரன் வேற, அவனை விடுங்க. அவன் பொண்டாட்டி பேச்சு கேட்டுட்டுலாம் ரொம்ப ஆட மாட்டான். எது நியாயமோ அதை தான் செய்வான். ஆனா இந்த பொண்ணு பார்த்தா எனக்கு அப்படி தெரியல. இல்லனா பாருங்க, கல்யாணம் ஆகி இவ்வளவு நாளம் தான் ஆகுது. அதுக்குள்ள அவனை தூண்டி விட்டு அங்கே போவதுக்கு ஸ்க்ரூ கொடுத்தாச்சு. இனிமே கொஞ்ச நாளையில எனக்கு அண்ணன், எனக்கு விஆர் வீடு, அதுதான் முக்கியம். நம்ம அங்கே இருந்துடலான்னு பக்கத்து வீட்டுக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? என்ன சொல்றீங்க? இது மட்டும் நடந்துட்டு உங்க பிள்ளை உங்க கையை விட்டு போறது கன்ஃபார்ம். மருமகளுங்க மாமியார் பேச்சு கேட்டுதான் நடந்துக்கணும். மாமியாருங்க நம்ம தான் அவளுங்க பேச்சு கேட்கணுமா? இப்படியே உங்க பிள்ளை கேட்கறதுக்கெல்லாம் தலையாடிட்டு அப்பாவே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு உங்க பையன் உங்க கையை விட்டு போறது கன்ஃபார்ம். இவளுக்கு தங்கச்சி மட்டும் தானே இருக்கா. அப்ப நான் ஆத்தாவன் ஃபாரின்ல கிடக்காவ. அந்த விஆர் வீட்டுல உள்ளவிய ஏற்கனவே கை தேர்ந்தவியான்னு எனக்கு தெரியும். எப்படி நேக்கா என் அண்ணன் பையன் தலையில அந்த விதவை பொண்ணை கட்டி வச்சாங்கன்னு பாத்தீங்களா? அது கூட ஓகே, அந்த பொண்ணு கொஞ்சம் நல்ல பொண்ணுதான், போட்டோம். அது வாழ்க்கை நல்லா இருந்தா நம்மளே ஜெயிச்ச மாதிரி தானே. பொண்ணுக்கு பொண்ணு எதிரியா இருக்க கூடாதுல. ஆனா இது அப்படி இல்ல. பாத்துக்கிடுங்க, உங்க பிள்ளை உங்க கையை விட்டு போறதா போவாததான் உங்க கையில தான் இருக்கு.